வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிருங்கிற ஒரு கனவை சுமந்துட்டு இருந்த ஒரு இளைஞருக்கு அல்ல சிறை நரம்பு அல்சர் சொல்லக்கூடிய அந்த தீராத புண்ணால வாழ்க்கையே இழந்து அந்த போலீஸ் ஆபீசர் கனவையும் தொலைச்ச நிலைமையில சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க. நோய்க்கு பார்க்காத மருத்துவம் இல்ல, பார்க்காத சிகிச்சை இல்ல, பார்க்காத அறுவை சிகிச்சையும் கூட இல்ல, பல அறுவை சிகிச்சை செய்த நிலைமையில தான் சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. ஆயிரக்கணக்கான ரூபா பணத்தை நம்ம தொலைச்சாலும் பிரச்சனை இல்ல, முழுமையா குணம் கிடைச்சிடும் நம்பிக்கையோட தான் பல மருத்துவங்களையும் பல சிகிச்சையில நான் வந்து சிகிச்சை எடுத்தேன். ஆனா துளி கூட எனக்கு மாற்றம் கிடைக்கவே இல்லை. இந்த புண்ணுனால நீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணும், நிம்மதியான மனைவி கூட இருக்க முடியல, பிள்ளைகள் கூட இருக்க முடியல, என்னோட தொழில வந்து அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம தொழிலே வந்து ரொம்ப நலிவடைஞ்ச நிலைமையில தான் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க. 3 வருட காலமா இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே தான் 3 வருட காலமாவும் இந்த புண்ணு இருந்துகிட்டே இருக்கு. சாதாரண ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் கூட சாதாரணமா நம்ம சுகர் இருக்குமோ அப்படின்னு சொல்லி உடனே லேப்ல போய் சுகர் டெஸ்ட் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்ம பயந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம நிறைய பாக்குறோம். ஆனா 3 வருட காலமா இந்த புண்ணோட இருக்கக்கூடிய நபருடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சையில ரத்த ஓட்டம் சீராகி அந்த புண்ணுக்கு போகக்கூடிய நல்ல சத்துக்கள் ஆகிய அந்த குரோத் ஃபேக்டர் போய் புண்ணை ஹீலிங் பண்ணி முழுமையா குணப்படுத்தும். சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா மருத்துவ உபகரணங்களும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சர்ஜிக்கல் பொருட்களாகும். பயோ மெடிக்கல் வேஸ்ட் அரசு வழிகாட்டின் அடிப்படையில் முறையாக கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது. முன்பதிவு அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எல்லா வகையான மருத்துவம், எல்லா வகையான சிகிச்சையும், எல்லா வகையான பரிசோதனையும் செய்து வாழ்க்கையில விருத்தியோடு இருக்கக்கூடிய தோற்று போயிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் மிக மிக இலவான சிகிச்சையில் முழுமையான விடுதலை. ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்.